வணக்கம், நான் டாக்டர் பாலாஜி அட்லாஸ் ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நேட்டிவ் போன் செட்டர்ஸ் மற்றும் ஃபேக் கைரோப்ராக்டர்ஸ் இவங்களால் வர என்ன தொந்தரவுகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நேட்டிவ் போன் செட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா, நாட்டுக்கட்டு போடுறவங்க தான். பரம்பரையாக போடுவாங்க. பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது, பட் ஸ்டில் அவங்க அப்பா தாத்தா கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நாட்டுக்கட்டு போடுவாங்க. நாட்டுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை புத்தூர் கட்டு அப்படிம்பாங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சு பண்ணுவாங்க. சரி, மக்கள் ஏன் இவங்கள்ட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ். இப்போ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா, வில்லேஜில் எதாவது யாருக்காவது எலும்பு உடஞ்சிது அப்படின்னா அவங்க சிட்டியை நோக்கி வரணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ பக்கத்துலேயே அந்த வில்லேஜில் யாராவது நேட்டிவ் போன் செட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கட்டு போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது, மக்கள் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நாட்டுக்கட்டு போட்டால் சீக்கிரம் எலும்பு கூடிரும் அப்படிங்கிறது. ஆனால் இது ஒரு மித் தான், இது உண்மை கிடையாது. இப்போ எலும்பு கூடுறதுங்கிறது வந்து நம்ம வெளியிலேருந்து எதையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எலும்பு உடஞ்சிது அப்படின்னா அது தானாக தான் கூடணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலும்பை வந்து ஆடாமல் அசையாமல் பிடிச்சிக்கிறதுக்கு நாட்டுக்கட்டோ இல்லை நம்ம மாடர்ன் மெடிசனில் போடுற மாதிரி இந்த பிஓபி கட்டோ ஏதோ போட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வரும். எலும்பு கூடுறது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இதை நம்ம வெளியிலேருந்து எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நாட்டுக்கட்டு போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிஓபி கட்டு போட்டாலும் சரி, எலும்பு கூடுற டைம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். மூணாவது ரீசன் ஏன் இவங்கள்ட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனால் செலவு ஜாஸ்தியாகும், நாட்டுக்கட்டு போட்டால் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே என்னை கேட்டால் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாடர்ன் மெடிசனில் வந்து நம்ம கட்டு போடுறோம் அப்படின்னா, ஒரு பிஓபி கட்டு போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கட்டு இல்லாட்டி 3 கட்டு தான் தேவைப்படும். ஆனால் நீங்கள் வந்து நாட்டுக்கட்டு போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க 10 கட்டு 12 கட்டு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தடவையும் அவங்களுக்கு செலவு அதிகமாக தான் ஆகும். அதனால் இந்த செலவு கம்மிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நினைக்கிறது வந்து கட்டாயம் வந்து ஒரு மித் தான். அது ஒரு தப்பான விஷயந்தான். நாலாவது என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த நாட்டுக்கட்டு போடுறவங்களாம் அதில் ஹெர்பல் மெடிசன், எண்ணெய், முட்டை இதெல்லாம் கலந்து தடவி அதுக்கு மேலே போடுறாங்க. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு மருந்து மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம ஸ்கின் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேரியர். அதை தாண்டி எதுவுமே உள்ளே போகாது. உள்ளே போய் எலும்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பாசிபிள் தான். நம்ம வந்து சாதாரண ஒரு பெயின் கில்லர் ஆயின்மெண்ட் கொடுத்தோம்னாலே அதுவே வந்து உள்ளே போய் அந்த பெயினை குறைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான். அதுக்கே வந்து ஸ்பெஷல் ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாதொழிய அந்த ஸ்கின்னை ப்ரீச் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு மெடிசனுக்குமே பவர் கிடையாது. அப்படிங்கிறதில் இந்த ஹெர்பல் மெடிசன்லாம் உள்ளே போய் எலும்பு கூடுறதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பே இல்லை தான். கடைசி ரீசன் பார்த்திங்கன்னா இக்னரன்ஸ். அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு சரியாக தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு பதட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி நேட்டிவ் போன் செட்டர்ஸ்ட்டை போய் கட்டு போட்டுடுறாங்க. சரி, இந்த மாதிரி கட்டு போடுறதுனால ஒரு சில பேருக்கு வந்து எலும்பு கூடிடுது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த நான் யூனியன், மால் யூனியன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எலும்பு வந்து சாதாரணமாக லைட்டாக ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்குது, இல்லை எலும்பு உடஞ்சி நோரலை அதே இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கூடிடும். நார்மலான பொசிஷன்லேயே கூடிடும். ஆனால் அது கொஞ்சம் நவுந்தது மேலும் கீழே இருக்குது அப்படின்னா அது சரியாக கூடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மாறி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் கோணலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம வந்து மால் யூனியன், நான் யூனியன் அப்படின்ற சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ். இவங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கட்டு பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு கூட போடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்டே வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், சரியாக மூவ்மெண்ட் வராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். அவங்க அந்த தடவை ஹெர்பல் மெடிசன்லாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலேயே ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டைட்டாக போட்டுடுறாங்க. ரொம்ப டைட்டாக போடுறதுனால என்ன ஆகுனா, இந்த கையில் காலில் இருக்கிற போகிற பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸு அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகிடுது. இதனால் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்ற சொல்கிற ஒரு இஷ்யூ வருது. கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் என்னென்னா, அந்த கையில் உள்ள ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும். ப்ரெஷர் அதிகமாகி அழுத்தம் அதிகமாகி அந்த நர்வ்ஸ் எல்லாம் அழுத்தி உங்களுக்கு வந்து செயலிழந்து போக வைக்குது. ஒரு சிலர் கேங்க்ரீன் ஆகுது. கேங்க்ரீன்னா அழுவி போகிற அளவுக்கு கூட ஆகுது. அதுக்கப்புறம் அதை ஆம்புடேஷன் பண்ணி, அதாவது அந்த பகுதியே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அகற்றுற மாதிரி நிலைமையெல்லாம் வந்திருக்கு. இதை தவிர பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சோர்ஸ். இப்போ ஹிப் ஃப்ராக்சர்னால் அந்த இடுப்பு பகுதியில் எலும்பு உடையிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்கள உடையும். அவங்களெல்லாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நடக்க வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதனால தான் இந்த ஹிப் ஃப்ராக்சர்னாலே நம்ம வந்து யூஸ்வலாக சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவோம். சர்ஜரி அட்வைஸ் பண்ணி ஒரு 2வது நாளே அவங்கள வாக்கர் கொடுத்து நடக்க வச்சுருவோம். நாட்டுக்கட்டு மாதிரி போட்டு அவங்கள படுக்க வச்சு ஒரு 1 மாதம் 2 மாதம் அப்படியே படுக்க வச்சு வயசானவங்களை படுக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டக்ஸ்லாம் அந்த ப்ரெஷர் சோர், பெட் சோர் மாதிரி வந்து அது புண்ணாகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அப்புறம் அதுலேருந்து நிறைய தொந்தரவுலாம் வருது. அதுக்கப்புறம் நுரையீரலில் பார்த்திங்கன்னா சளியெல்லாம் கோர்த்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, நிமோனியா மாதிரி வருது. இல்லை காலுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்ற தொந்தரவுலாம் வருது.
அதனால் இந்த மாதிரி வயசானவங்களில் ஹிப் ஃப்ராக்சரை வந்துச்சு அப்படின்னா நம்ம அவசியம் வந்து சர்ஜரி தான் பண்ணணும். இந்த மாதிரி கட்டுலாம் போட்டு படுக்க வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு டெத் சென்டென்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கட்டு போடுறவங்க வந்து அவ்வளோ ஜென்டலாக போட மாட்டாங்க, அதை உரி விட்டு நீவி விட்டு தான் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மயோசிட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ் அப்படின்ற ஒரு தொந்தரவு வருது. அது என்ன அப்படின்னா இந்த மசில் அந்த எலும்பு உடஞ்சி சுற்றி உள்ள மசில்லாம் வந்து போனாக மாறிடும். அதாவது சதைங்களே வந்து சாஃப்டாக இருக்கிற சதைங்களே வந்து ஹார்டாக மாறிடும். அப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கை கால்லாம் சரியாக மடக்க முடியாது, நீட்ட முடியாது. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி தான் அதை சரி பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இது மாதிரி இந்த மாதிரி நேட்டிவ் போன் செட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்னென்னா ஃபேக் கைரோப்ராக்டர்ஸ்னால் என்னென்னா அந்த பேசிக்காக நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா அந்த சுளுக்கு வலிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டியம்மாலாம் இருப்பாங்க, அவங்க வந்து கையில் காலில் ஏதாவது ஏற்பட்டுங்க சுளுக்கு வலிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனாகவே வச்சுக்கிறாங்க. அது கை காலோடு நிறுத்திக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஸ்பைனு, கழுத்து, இடுப்பு பகுதி எல்லா இடத்துலையுமே வந்து சுளுக்கு வலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைரோப்ராக்டர்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் படித்து டிகிரி வாங்கி அந்த மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி அதுக்கு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து கைரோப்ராக்டராக இருக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு டிகிரியும் இல்லை, இந்த மாதிரி ரெகுலேஷனும் கிடையாது. அதனால் யார் வேணாலும் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன தொந்தரவு வருது அப்படின்னா ஒரு சில தொந்தரவு நாங்கள் நேராகவே பார்க்குறோம். என்னென்னா இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக சுளுக்கு வலிக்கிறேன் அப்படின்ற கழுத்தில் வந்து சுளுக்கு வலிக்கிறேன்ற பேரில் வந்து பண்ணி விட்டுறாங்க. அதில் வந்து இந்த கழுத்தில் போகிற நரம்புகள், ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் இன்ஜுரி ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து இந்த கைக்கு போகிற நரம்புகளே வந்து இதாகி கை செயலிழந்து போகுது, பேராலிசிஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நமக்கு வந்து ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா கழுத்து வழியாக தான் போகுது. அந்த பிளட் வெசல்ஸில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் மாதிரிலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, இடுப்பு வலிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான். அதாவது இந்த ஒரு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு டிஸ்க் அது வந்து கொஞ்சம் மைல்டாக நழுவுது. அதனால தான் இந்த கழுத்து வலி, கால் வலிலாம், இடுப்பு வலிலாம் மோஸ்ட்டாக வருது. இவங்க சுளுக்கு வலிக்குங்கிற பேரில் வந்து முரட்டத்தனமாக பண்ணிடுறாங்க. அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தது அதிகமாகிடுது. கடைசியில் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் முடிச்சிடுது. இந்த மாதிரி இந்த ஃபேக் கைரோப்ராக்டர்ஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கோம், இல்லை ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கோம், இல்லை கார் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நல்ல சர்வீஸ் ஏஜென்ட்டை தான் போகிறோம், ரெகக்னைஸ் சர்வீஸ் ஏஜென்ட்டை தான் போகிறோம். நம்ம வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இது ரிப்பேர் பண்ணுங்கன்னு கொடுக்குறதில்ல. அப்படி இருக்கையில் ஒரு ஃபோனுக்கு ஒரு காருக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோன்னா நம்ம உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நல்ல ஒரு குவாலிஃபைட் பர்சன்ட்டாக தான் போகணும். இந்த மாதிரி ஃபேக் கைரோப்ராக்டர்ஸ், நேட்டிவ் போன் செட்டர்ஸ்லாம் போகக்கூடாது. நீங்கள் போகிற டாக்டர் வந்து எம்டியா எம்எஸ்ஸா இது கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிபிடியா எம்பிடியா இதெல்லாம் பார்த்து தான் போகணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி மாடர்ன் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி வெப்சைட் மூலியமாகவே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு ஃபேக் கைரோப்ராக்டர்ஸ் இல்லை ஒரு நேட்டிவ் போன் செட்டர்கிட்ட போகிறாங்கன்னா கட்டாயம் அட்வைஸ் பண்ணுங்கள், அது தப்பு அப்படின்னு. எப்பயுமே ஒரு குவாலிஃபைட் பர்சன்ட்டாக தான் போகணும். ஐ ஹோப் இந்த வீடியோனால உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்படும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.